அந்த நிர்களே வளைகுடாவில் தொடர்ச்சியான போர்கள் உச்சகட்டத்தை அடைந்து வருகின்றது. ஒரு தொடர் போராக மாறக்கூடிய நிலையும் இருக்கின்றது. ஈரானுக்குள் தொடர்ச்சியான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி வரும் நிலையில் ஜோர்தான் மீது மீண்டும் 3வது நாளான தாக்குதல் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு 8 MQ ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. F-15 போர் விமான தயாரிப்பு கூடம் இப்படியான சேதங்கள் மிக அதிகமாக ஜோர்டானின் ராணுவ தளத்தின் மீது அதிகரித்திருக்கிறது. அமெரிக்க தளத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவித்திருக்கின்றது. ஒரு பதிலடியாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து புதிய பதிலடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் நர்ஸ் 2 நடவடிக்கையின் 25வது அலையின் ஒரு பகுதி என்றும் இது எதிரிகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு பதிலடி என்றும் IRGC தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து புதிய பதிலடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் நர்ஸ் 2 நடவடிக்கையின் 25வது அலையின் ஒரு பகுதி என்றும் இது எதிரிகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு பதிலடி என்றும் IRGC தெரிவித்திருக்கின்றது. கிங் ஃபைசல் மற்றும் பிரின்ஸ் ஹசன் விமான தளங்கள், F-15 போர் விமான தயாரிப்பு கூடம் மற்றும் ஆளில்லா விமானங்கள், ஹெலிகாப்டர்களை தயார் செய்ய பயன்படுத்தப்படும் வசதிகள் உள்ளிட்டவை குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புத்தம் புதிய 8 MQ ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தரையில் இருந்து மற்ற 2 விமானங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது என்று IRGC தெரிவித்திருக்கிறது. 2 அமெரிக்க கனரக ஹெலிகாப்டர்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தன என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல் அமெரிக்க படைகளுக்கான தங்குமிட மையத்தை தாக்கியதாகவும் அவர்களில் பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை ஒரு தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளதுடன் ஆக்கிரமிப்பாளரை தண்டிக்கும் செயல்முறை தொடர்கிறது என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தாக்குதல் தொடர்ந்தார் மேலும் பதட்டம் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது ஈரான். ஈரானின் பதிலடிகள் போதுமானதாக இல்லை என நிரூபிக்கப்பட்டால் வருந்தத்தக்க நடவடிக்கைக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் மேலும் ஈரான் தெரிவித்துள்ளது. யா ஹசன் இப்னு அலி என்ற முழக்கத்தின் கீழ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் February 28 அன்று மினாப் தொடக்க பள்ளியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தியாகிகளுக்கு இது அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலில் 168 குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என்று மேலும் 32 குழந்தைகள் உடல்களுக்கு புதன்கிழமை இறுதிச் சடங்கு நேற்று காலை இறுதிச் சடங்கு நடைபெற்றிருக்கின்றது. அகாபாவில் வெடிப்பு நிகழ்ந்ததை தொடர்ந்து ஜோர்டானில் 4 ஈரான் ஏவுகணை இடைமறிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 6 ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்டறிந்ததை தொடர்ந்து ஜோர்டான் மீது பறந்த 4 ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக ஜோர்டான் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தெற்கு நகரமான அகாபாவில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன மற்றும் இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வணிக விமானங்கள் தங்கள் பாதைகளை திருப்பிக் கொண்டன என்றும் ஜோர்டானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 6 ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்டறிந்ததை தொடர்ந்து ஜோர்டான் மீது பறந்த 4 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறுத்ததாக ஜோர்டானின் ஆயுத படைகள் நேற்று தெரிவித்திருக்கின்றது. இன்று அந்த காலை செய்தி வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில் தெற்கு துறைமுக நகரமான அகாபா முழுவதும் வெடிப்பு சத்தங்கள் எதிரொலித்தன என்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த செங்கடல் கடற்கரையில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன என்றும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. கிழக்கு திசையிலிருந்து ஜோர்டானிய வான்வெளிக்கு நுழைந்த உடனேயே வான் பாதுகாப்பு பிரிவுகள் அந்த ஏவுகணைகளை தாக்கின என்று அரசு நடத்தும் பெட்ராசை நிறுவனம் ஒரு இராணுவ வட்டாரம் கூர்ந்து தெரிவித்துள்ளது. 4 ஏவுகணைகள் ஜோர்டான் மீது இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என்றும் மீதமுள்ள 2 ஏவுகணைகள் தொலைதூர மக்கள் வசிக்காத பாலைவன பகுதிகளில் விழுந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உயிரிழப்புகளோ அல்லது உள்ளூர் உட்கட்டமைப்புகளுக்கு சொத்து சேதமோ எதுவும் ஏற்படவில்லை என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது.
இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து ஜோர்டானின் வான்வெளி தொடர்ச்சியான செயல்பாட்டு கண்காணிப்பில் உள்ளன என்றும் ராணுவம் மேலும் கூறியிருக்கிறது. இடைமறிக்கப்பட்ட அல்லது விழுந்த ஏவுகணைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது தவிர அவை இருந்த சரியான இடங்களை அந்த முகாமை குறிப்பிடவில்லை. பொதுமக்கள் மீதான பாதிப்பு மற்றும் விமான பாதைகள் மாற்றப்பட்டிருக்கின்றது. சாத்தியமான ஏவுகணை தாக்குதல் குறித்து குடியிருப்பாளர்களை எச்சரித்த சைரன்கள் தொடர்ந்திருக்கிறது. அகபாவில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஜோர்டானிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜோர்டான் திசையிலிருந்து வெடிப்பு சத்தங்கள் கேட்டதை தொடர்ந்து டெல் அபீபிலிருந்து எயில் ஆற்றிற்கு சென்ற ஒரு ஆர்கியா விமானம் தனது பாதையை மாற்றிக்கொண்டதாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பு எச்சரிக்கைக்கு மத்தியில் அப்பகுதியில் வானில் பறந்து கொண்டிருந்த அபுதாபியிலிருந்து டெல் அபீபுக்கு சென்ற மற்றொரு விமானம் தாமதமாகவும் இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டைகள் தொடர்வதால் ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா தளம் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்க பிராந்திய சொத்துக்களுக்கு எதிராக தெஹ்ரான் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்களின் விரிவாக்கமாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் மோதல்கள் தீவிரமடைந்ததிலிருந்து அமெரிக்க பிராந்திய சொத்துக்களுக்கு எதிராக தெஹ்ரான் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்களின் விரிவாக்கமாக ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா தளம் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து புதிய அலை ஆளில்லா விமான தாக்குதலை ஈரானிய ராணுவம் நடத்தியிருக்கிறது. இந்த நடவடிக்கை புதன்கிழமை காலை தொடக்கம் இன்று வியாழக்கிழமை காலை வரை நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இரவு நேர தாக்குதல்களாக விமானங்கள் இரு இடங்களிலும் உள்ள குறிப்பிட்ட உட்கட்டமைப்புகளை தாக்கியதாகவும் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB தெரிவித்துள்ளது. ஜோர்தானிய தளத்தில் அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படும் உபகரண சேமிப்பு தளங்களுடன் குடியிருப்பு வளாகங்கள் மற்றும் நலவாழ்வு மையங்களையும் வான்வெளி தாக்குதல்கள் தாக்கியதாக அரசு ஊடக அறிக்கை தெரிவிக்கிறது. பஹ்ரைனில் தளத்தில் உள்ள பெரிய உபகரண கிடங்குகள் மற்றும் கனரக விமான பராமரிப்பு பட்டறைகளையும் ஈரானிய படைகள் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதே சமயம் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்ட ஒரு நாள் கழித்து இந்த சமீபத்திய தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டன என்றும் ஜோர்தான் வான்வெளிக்குள் நுழைந்த பல ஈரானிய ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் தங்கள் அமைப்புகள் இடைமறித்து அளித்துள்ளதாக ஜோர்டான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் நாடு தழுவிய வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகளை தொடர்ந்து பல வான்வெளி தாக்குதல்களை சுட்டு வீழ்த்தியதாக பஹ்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆளில்லா விமான தாக்குதல்கள் குறித்து இந்த செய்தி வெளியாகும் நேரம் வரை அம்மான் மற்றும் மனாமா அதிகாரிகள் உடனடியாக எந்த அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை என்றும் கடந்த வாரம் முதல் ஈரானுக்கு எதிரான தனது தாக்குதல் நடவடிக்கைகளை வாஷிங்டன் தீவிரப்படுத்தி உள்ளது. இதன் விளைவாக பல பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்கள் என அது அடையாளம் காணும் தளங்கள் மற்றும் வசதிகளை குறிவைத்து தெஹ்ரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பிப்ரவரிக்கு தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பை நிறுவவும் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் முடிவுரை பார்த்தாலும் அதாவது கை கட்டிருந்து வாய்க்கட்டவில்லை போன்று தொடர்ச்சியான அடிதான் நடந்து வருகின்றது. சமாதான ஒப்பந்தம் அல்லது சமாதான பேச்சுவார்த்தை இப்பொழுது வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். பார்ப்போம். தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அடுத்த காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.